ஒரு உயிர் தன்னை நேசித்து வாழும் ஆசையில் தன்னை மூழ்கடித்து படுத்த படுக்கையாக மூன்றாம் ஆள் கவனிப்பில் தன் வீட்டிற்குள்ளேயே அந்நியமாக்கப்பட்டு பணமும் பொருளும் கேலி கூத்தாகி போக தன்னை சுத்தப்படுத்த தன் கையே உதவாத நிலையில் அன்று பேசிய சொற்கள் நயமாக நின்று நையாண்டி செய்ய ஆறுதலான வார்த்தைகள் அம்பாகி நிற்க ஆசையாய் பெற்ற மகன் சுற்றுலா வந்தவன் போல் தங்கிவிட்டுச் செல்ல அக்கம் பக்கம் பாவ புண்ணியத்தை அளந்து பார்க்க இவன் எழுவானா இல்லையா என்ற சந்தேகத்தில் கைப்பையை தடவி பார்க்க சோற்றுக்கு வந்த சிலர் பருக்கைகளை வாயில் போட்டு சில சொற்களை ஆங்காங்கே குப்பையாய் சிதறிவிட்டு போக மன்றாடுகிறேன் உன்னை நான் செய்ததற்காக பாவ மன்னிப்பு கேட்க வாய்ப்பில்லாமல் போனால் கூட பரவாயில்லை. என்னை பார்த்து என் இரத்த உறவுகள் இவன் இன்னும் சாகவில்லையே என்று ஏங்கும் நிலைக்கு தள்ளி விட்டிடாதே இறைவா. 4 காலில் நடக்கும் நிலை வரும் முன்னே என்னை கொண்டு போய்விடு என் மரணமே.